Hello my dear family, this is English for Beginners. I'm Hala, your English tutor. இன்னைக்கு English for Beginnersல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரியான ஷார்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is, can you do me a favor? Can you do me a favor? அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. I need a little help. I need a little help அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கு I need a little help அப்படின்னு சொல்லலாம். Number 3 in our list is, how is everyone at home? How is everyone at home? அப்படின்னா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு how is everyone at home? நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு how are you அப்படின்னு சொல்லி கேட்போம். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு how is everyone at home அப்படின்னு கேட்கலாம். can't complain அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு can't complain. how are you அப்படின்னு கேட்டால் கூட can't complain அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ், it's expensive. it's expensive அப்படின்னா இது ரொம்ப விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறது. it's inexpensive அப்படின்னா ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. it's inexpensive. just opposite to expensive is it's inexpensive அப்படின்னு சொல்கிறது. Number 7 in our list is, long time no see. long time no see அப்படின்னா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு long time no see அப்படின்னு சொல்லலாம். I haven't seen you for a long time அப்படின்னு சொல்லலாம். I haven't seen you for a long time அப்படின்னு சொல்லலாம். Number 9 in our list is, nice to see you again. nice to see you again அப்படின்னா உங்களை மறுபடியும் பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது. is that clear? is that clear அப்படின்னா புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறது. do you understand? do you understand அப்படின்னும் கேட்கலாம். is that clear அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி what do you mean அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்கிறது. what do you mean அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்கிறது. that's so true. அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு that's so true அப்படின்னு சொல்லலாம். next one in our list is, I have no idea or I have no clue அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை பற்றி தெரியல, எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு I have no idea அப்படின்னு சொல்லலாம். I have no clue அப்படின்னு சொல்லலாம். what's it about அப்படின்னா எது பற்றி அப்படின்னு சொல்கிறது. what's it about எதை பற்றி. யாராவது ஒரு பர்சன் வந்து நான் உங்களை மீட் பண்ணணும், நான் உங்கள் டேடை மீட் பண்ணணும், மாமை மீட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா what's it about அப்படின்னா எது பற்றி, எது விஷயமா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். Number 16 in our list is, he is a bit slow. he is a bit slow அப்படின்னா அவன் கொஞ்சம் மெதுவாக தான் எந்த வேலையும் செய்வான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he is a bit slow அப்படின்னு சொல்லலாம். next one in our list is, how is your health now? are you feeling better? உங்களுக்கு உடம்பு இப்போ எப்படி இருக்குது, இப்போ பரவாயில்லையா அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? are you feeling better அப்படின்னா இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறது. I'm feeling much better now அப்படின்னா இப்போ எனக்கு ரொம்ப பரவாயில்ல, I'm feeling much better now அப்படின்னு சொல்லலாம். next one in our list is, call me back. call me back அப்படின்னா எனக்கு திரும்ப கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ யாராவது கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா call me back at 5 o'clock அப்படின்னா ஒரு 5 மணிக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. call me later அப்படின்னா அப்புறமா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. I'm in a meeting, call me later அப்படின்னு சொல்லலாம். I'm in a meeting, call me later அப்படின்னு சொல்லலாம். I was tied up in a meeting. I'm sorry, I was tied up in a meeting அப்படின்னா I'm sorry, நான் வந்து ஒரு மீட்டிங்கில் பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. Number 24, sorry, I didn't catch that. sorry, I didn't catch that. இதோடைய மீனிங் வந்து
யாராவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பேரோ அல்லது அட்ரஸோ நமக்கு சரியாக காதில் விழுகலை அப்படின்னா சாரி ஐ டென்ட் கேட்ச் தட் அப்படின்னு திரும்ப சொல்லுங்கள் எனக்கு சரியாக புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சாரி ஐ டென்ட் கேட்ச் வாட் யூ செட் அப்படின்னு சொல்லலாம். ஐ டென்ட் கேட்ச் தட் அப்படின்னு சொல்லலாம். சாரி ஐ டென்ட் ஹியர் வாட் யூ செட், நீங்கள் சொன்னது எனக்கு காதில் விழுகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு சாரி ஐ டென்ட் ஹியர் வாட் யூ செட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஸ்டாப் கிட்டிங். யாராவது நம்மளை பார்த்து கேலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கேலி செய்கிறத நிறுத்து அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஸ்டாப் கிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்னா இது ஒன்றும் ஜோக் இல்லை அப்படின்னு சொல்கிறது. நான் சொல்கிறது வந்து ஜோக் கிடையாது, நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் அ ஜோக் ஐ எம் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் அ ஜோக் ஐ எம் சீரியஸ் அப்படின்னா நான் சீரியஸாக சொல்கிறேன், இது ஜோக் இல்லை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் when do you go to office. when do you go to office அப்படின்னா ஆஃபீஸ்க்கு நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க அப்படின்னு சொல்கிறது. when do you go to office அப்படின்னா ஆஃபீஸ்க்கு நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க. வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு when do you come home அப்படின்னு சொல்லலாம். அல்லது at what time do you come home அப்படின்னு கேட்கலாம். எத்தனை மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்கிறது. when does your office get over. when does your office get over அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு when does your office get over அப்படின்னு சொல்லலாம். thanks for inviting me over. thanks for inviting me over இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா யாராவது நம்மளை பர்சனலாக ஏதாவது ஒரு பார்ட்டிக்கோ அல்லது வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் செரிமனி இந்த மாதிரி வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா என்னை அழைத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஓவர் அப்படின்னு சொல்லலாம். I'll try my level best. I will try my level best அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் வந்து முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு I will try my level best அப்படின்னு சொல்லலாம். Sorry for the inconvenience. Sorry for the inconvenience அப்படின்னா தொந்தரவுக்கு மன்னிக்கவும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. இப்போ நம்மளால் அதை வந்து செய்ய முடியல, ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, நம்மளால் அதை செய்ய முடியல, இன்றைக்கி சாரி என்னால் வர முடியல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தொந்தரவுக்கு மன்னிக்கவும் அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஐ எம் ஆன் மை வே. ஐ எம் ஆன் மை வே அப்படின்னா இதோ வந்துட்டுருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் ஆன் மை வே அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஃபீலிங் டயர்ட் டுடே. ஐ எம் ஃபீலிங் டயர்ட் டுடே. ஐ எம் ஃபீலிங் டெரிப்லி டயர்ட் இந்த மாதிரி சொன்னால் இன்றைக்கி எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நான் ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஃபீலிங் டயர்ட் டுடே ஆர் ஐ எம் ஃபீலிங் டெரிப்லி டயர்ட் அப்படின்னு சொல்லலாம். I'll talk to you later. I'll talk to you later அப்படின்னா நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன், இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு talk to you later அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் in our list is this is not fair. This is not fair இது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா நம்ம யாராவது ஒரு பர்சனை பார்த்து நீங்கள் செய்கிறது சரியில்லை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இது நேர்மையானது இல்லை, நேர்மையான விஷயம் கிடையாது, நீங்கள் செய்கிறது சரியில்லை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம டாக்டர் பார்க்குறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம், திடீர்னு வந்து நமக்கு அடுத்து வந்தவங்க யாராவது உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம சொல்லுவோம் இல்லையா திஸ் இஸ் நாட் ஃபேர், ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் அ லாங் டைம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரை திஸ். ட்ரை திஸ் அப்படின்னா இதை போட்டு பாரு அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஜுவல்லரியோ அல்லது வந்து ஷர்ட்டோ ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று இதை வந்து போட்டு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லலாம். கேன் ஐ ட்ரை திஸ் அப்படின்னா நான் இதை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கேன் ஐ ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லலாம். டேஸ்ட் இட் அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பாரு. நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ரெசிபி ஏதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டேஸ்ட் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஷோமி அப்படின்னா எங்கே காட்டு அப்படின்னு சொல்கிறது. ஷோமி அப்படின்னா எங்கே காட்டு, கேன் யூ ஷோமி அப்படின்னு சொல்லலாம். That's it with the lesson today. இன்றைக்கி வந்து ஒரு 40 சென்டென்சஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஷார்ட் சென்டென்சஸ். எவ்ரிடே இங்கிலீஷ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரியான சென்டென்சஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைம் கிடைக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக ட்ரை பண்ணால் தான் இது உங்களுக்கு மறக்காது.
அண்ட் இன்றைக்கி உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டு ஒரு 4 ஃப்ரேசஸ் பார்த்தோம். 2 word phrases, ஷோ மீ, ட்ரை திஸ், டேஸ்ட் இட், இந்த மாதிரி. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச 2 word phrases-ஐ காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I will go and check it. Thank you so much for clicking this video. I will meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.